தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உயிர் நீத்த வர்த்தக அணி மாவட்ட இணைச் செயலாளர் மகேந்திரன் உடலுக்கு கழக பொதுச் செயலாளர் நேரில் அஞ்சலி. மகேந்திரனின் குடும்பத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் உயிர் நீத்த அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் குழந்தையின் பள்ளி முதல் கல்லூரி வரையிலான படிப்பு செலவு முழுவதையும் அதிமுகவே ஏற்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுக சார்பில் 30 லட்சம் இழப்பீடும், தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர், நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டருடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 8 காசுகள் உயர்ந்து 107 ரூபாய் 84 காசுகளுக்கும், டீசல் லிட்டருக்கு 10 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 65 காசுகளுக்கும் விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்ந்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளுக்கும், வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 3283 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் சிங்கப்பெண் காவலருக்கு வாட்ஸ்அப் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்த காவல் ஆய்வாளர் திலீபன் பணியிடை நீக்கம். தன் மீது எந்த தவறும் இல்லை என காவலர் விளக்க வீடியோ வெளியிட்ட நிலையில் நெல்லை டிஐஜி நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் கைது. தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர் அச்சம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 2 குழந்தைகளுக்கு நிகழ்ந்த பாலியல் அத்துமீறல் குறித்த புகாரை காவல்துறை நிராகரித்ததால் பரபரப்பு. உரிய ஆதாரங்களுடன் வருமாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினரை காவல்துறையினர் திருப்பி அனுப்பிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. கொலைகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தகவல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தின் பூட்டை உடைத்து 1,30,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்கள். காவல் நிலையம் அருகிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் வேறு எங்குதான் பாதுகாப்பு இருக்கும் என பொதுமக்கள் காட்டமான கேள்வி. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். அவர்களிடம் இருந்து சுமார் 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட இடங்களில் கஞ்சா விற்ற 6 பேர் கைது. பிடிபட்ட நபர்களிடம் இருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 18 முதல் 22 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 6 பேர் சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் அளிஞ்சிவாக்கம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். பிடிபட்டவர்களிடம் இருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என மக்கள் ஆதங்கம். சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக பட்டா கத்தியுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வழக்கறிஞர் ஒருவர் அளித்த புகாரின் பெயரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பட்டா கத்தியை இடுப்பில் மறைத்து வைத்தபடி சென்ற இளைஞர்களுக்கு வலைவீச்சு. சென்னை புளியந்தோப்பில் இளைஞர் ஒருவரின் வீட்டில் போலீசாரே கஞ்சாவை வைத்து பொய் வழக்கில் இளைஞரை கைது செய்ததாக குற்றச்சாட்டு. அராஜகத்தை தட்டி கேட்ட பெண்கள் மீதும் போலீசார் கொலைவெறி தாக்குதல் நடத்திய நிலையில் போதைப் பொருட்களை ஒழிப்பதாக கூறி அப்பாவிகளை கைது செய்யும் தாவேக அரசுக்கு பலரும் கண்டனம். திருவாரூரில் ஓடும் பேருந்தில் பெண் பயணியிடம் 2,68,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். இந்த திருட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை கோயம்பேட்டில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் பாருக்கு சீல் வைத்த அதிகாரிகள். மதுவிலக்கு மற்றும் கலால் துறை துணை ஆணையர் தலைமையில் தனியார் பாருக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னை பூந்தமல்லியில் பட்டப்பகலில் டிப்டாப் உடையில் வந்த ஆசாமி இருசக்கர வாகனத்தின் சைடு லாக்கை உடைத்து வண்டியை ஓட்டிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் பைக் திருட்டா அல்லது தவணை கட்டாததால் ஃபைனான்ஸ் நிறுவனம் எடுத்த நடவடிக்கையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 1800 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் 20 டிஇஓ பணியிடங்களும் காலியாக இருப்பதால் பதவி உயர்வுகளில் உள்ள சிக்கலை தீர்க்க தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என
தலைமை ஆசிரியர்கள் வலியுறுத்தல். பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் காலி பணியிடங்களால் கற்றல் கற்பித்தல் பணி முடங்கும் சூழல் இருப்பதாக வேதனை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ள புதிய மல்டி லெவல் பார்க்கிங் வசதியில் 24 மணி நேர கார் பார்க்கிங் கட்டணம் ரூ.1085 நிர்ணயம். இக்கட்டணம் சென்னை விமான நிலையத்தின் ரூ.550 கட்டணத்தை விட மிக அதிகமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி. தமிழகம் முழுவதும் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. புதிய கட்டண விகிதங்கள் 2027 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் திமுக எம்பி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனின் காரை வழிமறித்து திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள ஆய்வுக் கூட்டத்தின் போது தங்களின் கருத்துக்களை கேட்காமல் திமுக எம்பி அவமரியாதையாக பேசியதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்த உடன்பிறப்புகள். ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னெடுக்கப்பட்ட குப்பை திருவிழாவிற்காக புழல் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை அருகே சேகரிக்கப்பட்ட குப்பைகள் இன்று வரை அகற்றப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். குப்பைகளை அகற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் அலட்சிய போக்கில் உள்ள அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உயர்மின் கோபுரத்தில் ஏறிய போதை ஆசாமி நிலை தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம். மதுபோதை நபர் உயர்மின் கோபுரத்தில் ஏறிய வீடியோ ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் மதுபோதையால் இன்னும் எத்தனை விபத்துக்கள் ஏற்படுமோ என மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி சந்திப்பு பகுதியில் காரில் கடத்தப்பட்ட 131 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் 6,80,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் VAO நகர் பகுதியில் 4.5 வயது மகளை கொலை செய்துவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மற்றொரு குழந்தையான 4 மாத கைக்குழந்தை உயிர் தப்பிய நிலையில் தீராத வயிற்று வலியால் பெண் விபரீத முடிவு எடுத்ததாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். பொதுமக்களின் போராட்டத்தால் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள தெக்கலூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை, தொடர் மின்வெட்டு உள்ளிட்டவற்றை சரி செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம். போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்த நிலையில் திருத்தணி பள்ளிப்பட்டு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ராமாபுரத்தில் LNT தொழிலாளர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 35 பேர் படுகாயமடைந்த நிலையில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக பலி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட சோழவந்தான் சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவால் கடும் போக்குவரத்து நெரிசல். விழாவிற்கு வந்த தாவேக்காவினர் தங்களது வாகனங்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு சாலையின் நடுவே கூடி MLAவை வரவேற்றும் MLA இருக்கையில் மாறி மாறி அமர்ந்து ரீல்ஸ் எடுத்தும் அலப்பறை செய்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தை சேர்ந்த மூத்த பெண் வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமனம். புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. திருப்பதி திருமலையில் வைகாசி பௌர்ணமி கருட சேவை கோலாகலம். கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ மலையப்ப சுவாமியை கோவிந்தா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் தரிசனம்.
பல்கலைக்கழகங்களில் 50%க்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 15 அரசு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் இயங்கி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல். உயர்கல்வியில் முன்னோடியாக திகழும் தமிழகத்தில் பேராசிரியர் பற்றாக்குறை தேசிய மற்றும் சர்வதேச தரவரிசைகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கை. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாட்கள் மதிப்பீட்டு முறை இந்த ஆண்டு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிய நிலையில் பொதுத் தேர்வுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கு தனி இணையதளம் தொடக்கம். புதிய இணையதளம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வரும் என சிபிஎஸ்இ நிர்வாகம் அறிவிப்பு. ஏஐ சார்ந்த திறன்களை கற்பதில் அமெரிக்கா, கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்திய பெண்கள் உலகளவில் முதலிடம். இந்திய பெண்களின் ஏஐ திறன் ஊடுருவல் குறியீடு 1.9 அமெரிக்க மற்றும் கனடா பெண்களின் குறியீடு முறையே 1.71 0.97 உள்ளதாக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல். MQ-1 ஆளில்லா விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரான் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை தொடங்கிய அமெரிக்கா. ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க தரப்பு ஊடகங்கள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,500 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை. தருமபுரி மற்றும் சுற்று வட்டாரத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பல பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. பழைய தருமபுரி, ஓட்டப்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். IPL 2026 இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. சாலா கப் நம்தே முழக்கத்தோடு 2வது முறையாக IPL கோப்பையை கைப்பற்றி வரலாறு படைத்த நிலையில் RCB அணி ரசிகர்கள் மகிழ்ச்சி. ரன் மிஷின் விராட் கோலியின் அசத்தல் ஆட்டத்தால் 18 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 2வது முறையாக IPL கோப்பையை வென்றது பெங்களூரு அணி. ஆட்ட நாயகன் விருதையும் பெற்று விராட் கோலி அசத்தல். IPL போட்டியில் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. 2வது இடத்தை பிடித்த குஜராத் அணிக்கு 13 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. IPL கிரிக்கெட் தொடரில் சில முக்கிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமென கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வலியுறுத்தல். இம்பாக்ட் பிளேயர் விதி நீக்கப்பட வேண்டும், ஒரு சிறந்த பந்துவீச்சாளருக்கு 5 ஓவர்கள் தர வேண்டும் உள்ளிட்ட மாற்றங்களை கொண்டுவர வேண்டுமென கருத்து. 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டியில் உலக செஸ் சாம்பியனான குகேஷ் வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்ற 5வது சுற்று ஆட்டத்தில் சக இந்திய வீரரான பிரக்ஞானந்தாவை 47வது நகர்த்தலில் வீழ்த்தி குகேஷ் அதிரடி. கோவையில் நவீன மழலையர் பள்ளியை திறந்து வைத்து குழந்தைகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் இசையுடன் சால்வைகள் அணிவித்தும் பூச்செண்டுகள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள மனிதவள மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறைக்கு அமல். விரைவில் மற்ற துறைகளுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு திட்டத்தை விரிவுபடுத்தவும் தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையும் இணைந்து பணியாற்றும் வகையில் கூட்டுக்குழு உருவாக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போலீசார் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் கண்காணிப்பு அதிகாரிகளும் நியமனம். சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் காரும் பறிமுதல். வழக்கில் தொடர்புடைய தலைமறைவானவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. சென்னை கோயம்பேட்டில் பாரில் நடந்த பிரச்சனையில் காரை கொண்டு மோதி இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவம்.
கார் மீது மற்றொரு தரப்பினர் கல் எறிந்ததை தாங்கள்தான் என நினைத்து தங்களின் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோத செய்ததாகவும், சரியாக மோதவில்லை என மீண்டும் வேகமாக வந்து வாகனத்தை இடித்ததாகவும் இளம்பெண்ணுடன் சென்ற இளைஞர் விளக்கம். ஒரு பைக்ல இப்ப 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டிலயா? கரெக்டா கிராஸ் பண்றோம், அந்த பசங்க கழட்டிக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் அடிச்சதுக்கு கள்ளத்துக்கு லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க அந்த வெயிட்ல அடிச்சிருந்தாங்க போல, கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டானுங்க. நான் கரெக்டா அந்த கார் தாண்டி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு போல நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, ரெட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறோம், தொத்தின்னு வரான்னு இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, ரெண்டாவது தடவை இடிச்சு அப்படியே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. மே மாதத்தில் மட்டும் 73 போக்சோ குற்றங்கள், 69 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தமாக 142 பாலியல் வழக்குகள் பதிவு. கடந்த மாதத்தில் மொத்தமாக 104 கொலைகள் அரங்கேறி உள்ள நிலையில் குற்றச்சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறி வருவதாக பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை எனவும், லிப்ட் உள்ளிட்டவை வேலை செய்யாததாலும் நோயாளிகள் அவதி. அரசு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை களைந்து தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ஆக்சிஜன் பெட்டி எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது. அது மாதிரி லிஃப்ட் ஒர்க் ஆகல. நேற்று இங்க இருந்து எமர்ஜென்சி வார்டுல இருந்து மேலே கூட்டு போகும்போது எங்களுக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகாதனால நாங்க வண்டியில தான், தள்ளு வண்டியில அந்த தூய்மை பணியாளர்கள் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி மேலே போக வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் மேல இருந்து 3rd ஃப்ளோர்ல இருந்து நாங்க கீழே இறங்கி மேலே வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ கூட ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். பாத்ரூம் வசதி, பாத்ரூம் எல்லாமே கை கழுவுற இடமும் அந்த பாத்ரூம் தண்ணி போற இடமும் ஒரே பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல வலிக்க விடுற மாதிரி இருக்கு. அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. தஞ்சாவூர் அருகே தெருநாய் விரட்டி கடித்ததில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுவன் படுகாயம். பெரும் அச்சுறுத்தலாக உள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மண்வயல் பகுதியில் டாஸ்மாக் கடையில் மது வாங்கி வெளியே வந்த பழங்குடியின முதியவர் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த பரிதாபம். கோயில், பள்ளி, வங்கி, மருத்துவமனை இருக்கும் இடத்தில் இருந்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என அதிகாரிகளை முற்றுகையிட்டு வலியுறுத்திய பொதுமக்கள் தவறும் பட்சத்தில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5 மணி ஆச்சுன்னா அவங்க பஸ் கிடைக்கிறது இல்ல. அந்த டைம்ல நடந்து வர்றாங்க, குடிச்சிட்டு மேலெல்லாம் ஒழுக வர்றாங்க. ரொம்ப நாங்க கோரிக்கை எப்பயுமே சொல்லியிருக்கோம், ஆனால் யாரும் நடவடிக்கை இன்னும் வரைக்கும் எடுக்கல. இன்னைக்கு நேத்து ஒரு ஆள் இறந்துட்டாப்ல, எங்க ட்ரைபிள் தான். அதனால நாங்க கொஞ்சம் போராட்டம் பண்ணலான்னு தான் இன்னைக்கு வந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முதல் பெண் மாவட்ட ஆட்சியராக பத்மஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். இனி வரும் காலங்களில் திங்கள்தோறும் வழங்கப்படும் பொதுமக்களின் மனுக்களை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. முதலமைச்சர் விஜய் இன்று திருச்சி செல்ல உள்ள நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. புதிய மாவட்ட ஆட்சியர் பதவியேற்பு மற்றும் முதலமைச்சரின் வருகை ஆகிய முக்கிய நிகழ்வுகளின் போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தீவிர சோதனை. மதுரை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் உள்ள சோஃபா தயாரிப்பு நிறுவனத்தில் கனமழையின் போது பயங்கர சத்தத்துடன் மின்னல் தாக்கியதில் தீ விபத்து. அருகிலிருந்த 5க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளின் மீது தீ மளமளவென பரவியதால் உயிருக்கு அஞ்சி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம். கோத்தகிரி பணிமனை ஓட்டுநர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் விபத்தில் இறந்ததாக கூறப்படுவதால் உரிய நீதி கிடைக்க கோரி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டத்தால் கிராமத்தில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு செல்வோர் பலரும் பாதிப்பு.
கோடை விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் சென்னை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகன பயணிகள் சாலையிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறை தீவிரம். கோடை விடுமுறை முடிந்த நிலையில் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதால் நெல்லை ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். போதிய ரயில் இல்லாத காரணத்தால் முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளில் முட்டி மோதி ஏறியதால் சிரமத்திற்கு ஆளாகிய பெண்கள் மற்றும் குழந்தைகள். விடுமுறை முடிந்து திரளான மக்கள் சென்னைக்கு படையெடுத்ததால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து காவலர்கள் முறையான திட்டமிடல் இன்றி செயல்பட்டதன் காரணமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் சாடல். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் இரவு நேரத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தரமான அரசு பேருந்துகளை இயக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தெப்பத் திருவிழா. விஜயவள்ளி தாயார், சுதர்சனவள்ளி தாயார்களுடன் தெப்பத்தில் வலம் வந்த சக்கரபாணி சுவாமியை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்ற வேளையில் வடகலை தென்கலை பிரிவினர்களிடையே தள்ளுமுள்ளு. வேதனையடைந்த பக்தர்கள் சம்பந்தப்பட்ட துறையினர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்பை நிறைவு செய்யும் கால அவகாசத்தை 9 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்க தேசிய மருத்துவ ஆணையம் திட்டம். இந்த புதிய முன்மொழிவு குறித்து 30 நாட்களுக்குள் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்க பொதுமக்களிடம் கோரிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,81,000 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்க ஜூன் 5ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயம். வரும் 29ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வரும் 6ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. டெல்லியில் இன்று நடைபெறும் இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை. இந்திய பிரதிநிதி தர்பன் ஜெயின் மற்றும் அமெரிக்க தரப்பில் பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பங்கேற்கும் இந்த சிறப்பு பேச்சுவார்த்தையில் இருதரப்பு பொருளாதார உறவை மேலும் பலப்படுத்த திட்டம். இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எவெட் கூப்பர் அரசுமுறை பயணமாக வருகின்ற 4ஆம் தேதி இந்தியா வருகை. இருநாட்டு உறவு, வர்த்தகம் மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக வேலூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 14 இடங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் வீட்டிற்குள்ளேயே முடங்கிய பொதுமக்கள். சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் இனி படிப்படியாக வெப்பநிலை குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. பலத்த காற்றின் காரணமாக திண்டுக்கல் திருச்சி சாலை அருகே இருந்த தகர கூரை சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யுக்ரைன் வீராங்கனை மார்த்தா கோஸ்டிக் வெற்றி. 4 முறை சாம்பியனும் உலகின் 3ஆம் நிலை வீராங்கனையுமான இகா ஸ்வியாடெக்கை 7-5, 6-1 என்ற நேர் செட்களில் தோற்கடித்து மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார் மார்த்தா.
சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்திய வீரர்களான சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தோனேஷிய வீரர்களான ஃபஜர் அல்ஃபியான் முகமது ஷோகிபுல் ஃபிக்ரி இணையை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் வென்ற சாத்விக் சிராக் இணை சிங்கப்பூர் ஓபன் இரட்டையர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய ஜோடி என்ற சிறப்பை பெற்றது. Amazing. What a rally. And they take the opening game. There it is. They've done it. First Indian pair in a doubles final here at the Singapore Open in the